ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யஷ்னா பாப்பாவுக்கு இப்போ தான் நம்ம செகண்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தேர்ட் மந்த் வந்துடுச்சு. இந்த தடவையும் வீட்டில் தான் சரி பண்ணலான்ட்டு நான் உங்ககிட்ட போன தடவை ஐடியா கேட்டிருந்தேன். தேர்ட் மந்த் என்ன பண்ணலான்ட்டு எல்லோரும் நிறைய ஐடியா கொடுத்துருந்தீங்க. பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. பட் இப்போ மாங்காய் வச்சு பண்ணிடலாம், ஏன்னா மாங்காய் சீசன் முடிஞ்சிடும்ல. அதனால் மாங்காய் வச்சு பண்ணலான்ட்டு எதிர் வீட்டில் வந்து மாங்காய் கேட்டிருந்தோம் பறிச்சுக்கிறதுக்கு. அவங்க சரி பறிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. செம்ம வெயில், போயிட்டு மாங்காய் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவையானதெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். என்கிட்ட இந்த மெரூன் கலர் ஷால் வச்சு மாங்காய் அந்த மரம் ஷேப்க்கு வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் இலைலாம் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தோம். அந்த இலையெல்லாம் வச்சு மரம் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நம்ம கொத்து கொத்தாக பறிச்சுட்டு வந்திருந்த மாங்காவை அதில் வச்சு ஒரு மாங்காய் மரம் எஃபெக்டில் வச்சோம். அப்புறம் யஷ்னா பாப்பாவுக்கு இந்த மெரூன் கலர் ட்ரெஸ் தான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அதை தான் போட்டு இப்படி தான் ஃபைனல் செட் பண்ணியிருந்தோம். ஊஞ்சல் மாதிரி ரெடி பண்ணி அதில் யஷ்னா பாப்பாவை படுக்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த மாதிரி மந்த்லி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது நமக்குமே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போகுது. அதனாலே வந்து ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறோம். வீட்டிலே பண்ணி பாருங்கள், ஃபோட்டோகிராஃபர் இல்லாமல் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.